கோலமாவு குரூப்ஸ் இந்த டாஸ்க விளையாட ஆடு மூலியமா எடுத்து அளவு மாவு இருக்கிறதோ படும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல புதுசா ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போ பிக் பாஸ் ஒரு டாஸ்க் அதாவது தந்திருக்காரு. 3 டீமா பிரிஞ்சிருக்காங்க. எப்படி பிரிஞ்சிருக்காங்க? குக்கிங் டீம்னு பிரிஞ்சிருக்காங்க, வாஷிங் டீம்னு பிரிஞ்சிருக்காங்க, கிளீனிங் டீம்னு பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சிருக்காரு. அந்த டாஸ்கை பத்தி சபரி தான் படிக்கிறாரு. அந்த டாஸ்கோட கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு சைடு நிறைய மாவு வச்சிருப்பாங்க. அந்த மாவை வந்து இவங்க சின்னதா ஒரு கார்டு மாதிரி இருக்கும். அந்த கார்டை வச்சு அந்த மாவை எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்கணும். இது மட்டும் விஷயம் கிடையாது. அப்படி எடுக்கிற மாவை பக்கத்துல இருக்க இன்னொருத்தர் கிட்ட பாஸ் பண்ணணும். அதாவது இவங்க நிறைய எடுக்கணும், அதை அவர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொட்டணும். அவர் என்ன பண்ணுவார்னா அடுத்தவங்க கிட்ட அந்த மாவை முடிஞ்ச அளவுக்கு கொட்டுவாரு. இந்த மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்கிட்ட பாஸ் பண்ணி அடுத்த சைடு வரணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள யாரு எவ்வளவு மாவை சேர்க்கிறாங்கன்றது தான் கான்செப்ட். இப்போ 3 டீமா இருக்காங்களா, ஒவ்வொரு டீம்லயும் யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டீம்ல மட்டும் 5 பெண்கள் இருக்காங்க. திவ்யா, பார்வதி, வியானா, சாண்ட்ரா, கனின்ட்டு 5 பெண்கள். மற்ற டீம்லலாம் ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, கலந்து இருக்காங்க. இவங்க 3 பேருமே தனித்தனியா வரப்போறாங்க. இந்த டாஸ்கை பண்ண போறாங்க. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள யாரு பவுல்ல நிறைய மாவை சேர்த்திருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் அப்படின்ற மாதிரிலாம் சபரி ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பேரலா இவங்க கேம் விளையாடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த கேம்ல நல்லா விளையாடுற மாதிரி காட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டீம். ரெட் கலர் டீம்னா கிளீனிங் டீம். யார் இருக்காங்கன்னா கமருதீன் இருக்காரு, கெமி இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க, பிரஜின் இருக்காரு, விக்ரம் இருக்காரு. ஓரளவுக்கு இதுல எல்லாருமே டாஸ்க் நல்லா விளையாடக்கூடியவங்க தான். இவங்களுமே நல்லபடியா டாஸ்க் விளையாடுறாங்க. டாஸ்கோட ரிசல்ட் என்னன்றதையும் இந்த ப்ரோமோலியே ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா விக்ரம், கமருதீன்லாம் இருக்காங்களே ஒரு டீம், ரெட் கலர் டீம், கிளீனிங் டீம், அந்த டீம் தான் ஜெயிக்குதுன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ பேரலா இவங்க கேம் விளையாடுறத காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த கேம்ல கடைசியில் இவங்க ஜெயிச்சு சந்தோஷமா கத்துற மாதிரியும் நமக்கு காமிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டையாவது காட்டாமல் இருக்கலாம். ப்ரோமோவில் காட்டுறதுன்னு ஆயிடுச்சுன்னா இந்த டாஸ்க்கை இவங்க வேகமாக விளையாடுற மாதிரி மட்டும் காமிச்சு ரிசல்ட்டை காமிக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் இவங்க தான்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. இதுக்காக பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, 2 பேட்சை இவங்களுக்கு தரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியில் அந்த பேட்ச் வைக்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த கேமோட கான்செப்டை நான் சொல்லிடுறாங்க. இந்த கேமோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓவராலாக 3 டீமாக பிரித்து ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் முடிஞ்ச அளவுக்கு எந்த டீம் நிறைய பேட்ச் சேர்க்குதோ அந்த டீம் தான் கடைசியில் வின்னரு. அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த டாஸ்க் போகும். அந்த வெள்ளிக்கிழமை யார்கிட்ட நிறைய பேட்ச் இருக்கோ அந்த டீம் தான் ஜெயிச்ச கணக்கு. ஜெயிச்ச டீம்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி லீடர்ஷிப் டாஸ்க்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஓவராலா 2-3 பேரை செலக்ட் பண்ணி லீடர்ஷிப்புக்கு அனுப்புவாங்க. ஸோ லீடர் போட்டிக்கு நீங்க தேர்வாகணும்னா உங்க டீம்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். உங்க டீம் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது உங்க பேரை சொல்லணும். அதுதான் கான்செப்டா இருக்கும். ஸோ இந்த வாட்டி லீடர்ஷிப்க்கு யாரெல்லாம் வர போறாங்கன்றது தெரியல. போன வாரம் லீடர் யாரு, எஃப்ஜே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அடுத்த வாட்டி டைரக்டாவே லீடர் போட்டிக்கு வந்துப்பான். ஸோ இந்த ப்ரோமோவில் இந்த விஷயம் தான் நடந்தது. ஃபிசிக்கல் டாஸ்க்கு அடிக்கடி கொடுத்தா நல்லா இருக்கும். இதுவே பெரிய ஃபிசிக்கல் டாஸ்க் இல்லை, கொஞ்சம் ஈஸியான டாஸ்க் தான். ஆனால் இதை தாண்டி இவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்தா தான் இவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. பிக் பாஸ் ரெகுலராக கொடுத்தா நல்லா இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.